உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இங்கிலாந்து நாட்டுக்கு ஒரு முஸ்லீம் பிரதமரா வர முடியுமா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா வாய்ப்பு இல்லைன்னு தான் நாங்க சொல்லியிருப்போம். ஆனா 2026ல இது நடக்க போகுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அமெரிக்காவோட மிகப்பெரிய கிரிமினலா இருக்கிற எப்ஸ்டீனுக்கும் லண்டன்ல இருக்கிற பிரதமருக்கும் நடுவுல இருக்கிற அந்த ரகசிய தொடர்பு இப்ப அம்பலமாகி இருக்கு. இதனால இப்ப இங்கிலாந்துல ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் வரப்போகுது. அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரெடியா இருக்கிற ஒரு பவர்ஃபுல் லேடி என்னால் அது சபானா மக்முத் அவர்கள் தான். இவங்க ஒரு முஸ்லீம். இவங்க இங்கிலாந்தினுடைய பிரதமரா வர முடியுமா? இவங்களுக்கு இருக்கிற பலம் என்ன? இவங்க யார்? இவங்களுக்கு இருக்கிற எதிர்ப்புகள் என்ன? இதை பற்றி தான் இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கிலாந்தில் இந்த பிரச்சனை ஆரம்பித்ததுக்கான ஆரம்ப புள்ளியை நாங்கள் முதல்ல பார்க்கணும். ஜெஃப்ரி எப்ஸ்டீன். இவன் யார் என்றா உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய விஐபிக்களுக்கு பொண்ணுங்களை சப்ளை பண்ணிய ஒரு குற்றவாளி. இப்போ புதுசாக இவனை பற்றி ஆவணங்கள் ரிலீஸ் ஆகி இருக்கு. அதில் பீட்டர் மண்டெல்சன் என்பவரோட பேரும் சிக்கி இருக்கு. அவர் யாருண்டா யூகேயோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற கிறிஸ் ஸ்டாமரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்போ இதில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இப்படிப்பட்ட ஒருத்தனை அமெரிக்காக்கான யூகேவோட தூதரா அம்பாசிஸ்டரா ஏன் கிறிஸ் ஸ்டாமர் அவர்கள் நியமனம் செய்தார் என்ற கேள்வியில் தான் இங்கிலாந்துல இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் எழும்ப ஆரம்பிச்சிருக்கு. இப்பதான் இந்த கதையும் சூடுபிடிக்க ஆரம்பிக்குது. 2024 கிறிஸ் ஸ்டாமர் அவர்கள் ஜெயிச்சப்போ நாங்க ரொம்ப நேர்மையானவங்க என்று சொல்லித்தான் ஆட்சிக்கே வந்தார். ஆனா அவர் செஞ்ச ஒரு தப்பு இன்னைக்கு அவரோட பதவியே மிக பெருசாக உடுக்கிக்கிட்டு இருக்கு. அது என்ன தப்பு இவர் செஞ்சாருன்னா, பீட்டர் மண்டெல்சனை அமெரிக்காவுக்கான இங்கிலாந்து தூதரா நியமிச்சதுதான் அந்த தப்பு. மண்டெல்சனுக்கும் அந்த எப்ஸ்டீனுக்கும் பழக்கம் இருக்கு என்பது எப்பவோ எல்லாருக்குமே தெரியும். அப்பவே எல்லாரும் வேண்டாம்னு தான் சொன்னாங்க, இவரை நியமனம் செய்ய வேண்டாம்னு தான் சொன்னாங்க. ஆனா கிறிஸ் ஸ்டாமர் அவர்கள் அதனை கேட்கல. இப்ப கிடைச்சிருக்கிற ஆதாரங்களின் படி மண்டெல்சன் எப்ஸ்டீன் கிட்ட இருந்து லட்சக்கணக்கான பணம் வாங்கினது மட்டும் இல்லாம அரசாங்க ரகசியங்களை கசிய விட்டிருக்காருன்னு ஒரு அதிர்ச்சியான தகவல் இப்ப வெளியாகி இருக்கு. இப்ப நிலைமை ரொம்ப மோசமான உடனே யூகேயோட பிரைம் மினிஸ்டரா இருக்கிற கிறிஸ் ஸ்டாமர் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மண்டெல்சன் என்கிட்ட போய் சொல்லிட்டார். அவர் எப்ஸ்டீனை சும்மா தூரத்தை சொந்தமாக தான் எனக்கு தெரியுமான்னு சொன்னார். ஆனா இப்போதான் இவங்க 2 பேரும் எவ்வளவு க்ளோஸ் என்பது எனக்கு தெரிய வந்தது என்று கிறிஸ் ஸ்டாமர் அவர்கள் இப்படி சொல்லிட்டு தப்பிக்க எஸ்கேப் ஆக பார்க்கிறார். ஆனா யூகேல இருக்கிற மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க ஒரு டாப் லாயரா இருந்த நீங்க உங்களுக்கு ஒருத்தரை பற்றி விசாரிக்க தெரியாத இல்ல அனைத்துமே தெரிஞ்சு அவரை நீங்க காப்பாற்ற பாக்குறீங்களான்னு அப்படி ஒரு கேள்வியில கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த மண்டெல்சன் அவர்கள் எப்ஸ்டீனோட வீட்டுக்கே போய் தங்கி இருந்ததுக்கான விஷயங்கள் ஆதாரங்கள் அனைத்துமே இப்ப வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு. இப்ப நாங்க இதுல மோர்கன் மெக்ஸ்வினி என்பவரை பற்றியும் பார்க்கணும். இவர் தான் யூகேயோட பிரைம் மினிஸ்டரா இருக்கிற கிறிஸ் ஸ்டாமர் அவர்களோட மூளை மாதிரி செய்யப்பட்ட நபர். இவர் தான் மண்டெல்சனை தூதரா போட சொல்லி கிறிஸ் ஸ்டாமர் அவர்களுக்கு ஐடியா கொடுத்தவர். பிரச்சனை கைமீறி போன உடனே பிப்ரவரி 8 இந்த மோர்கன் அவர்கள் தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஓடிட்டார். அவர் அப்படி போகும்போது என்ன சொல்லிட்டு போயிருக்காருன்னா, ஆமா நான் தான் அந்த தப்பான அட்வைஸை கொடுத்தேன், அதுக்கு நான் தான் பொறுப்பேற்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இது ஒரு பலியாறு அரசியல் என்பது லண்டன்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அதாவது கிறிஸ் ஸ்டாமர் அவர்களை காப்பாற்ற இந்த மோர்கன் அவர்களை பலி கொடுத்துட்டாங்க என்றும் லண்டன்ல இருக்கிற மக்கள் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ நிலைமை எப்படி இருக்குன்னா, கிறிஸ் ஸ்டாமர் அவர்களோட சொந்த கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிர்ப்புகள் கிளம்பிடுச்சு. உங்க மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு, நீங்க பதவி விலகுறதான் கட்சிக்கு நல்லதுன்னு அங்க இருக்கிற எம்பிக்களே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதனால அடுத்தது யார் அப்படிங்கிற கேள்வி இப்ப ரொம்ப பெருசா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த இடத்துலதான் சபானா மக்முத் அவர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஏனென்றா சமானா கிட்ட எந்த ஒரு கரையுமே இல்லை. அவர் ஒரு கிளீனான பொலிட்டீசியன். ஸோ ஒரு தப்பான முடிவு எப்படி ஒரு நாட்டோட பிரதமரோட பிரைம் மினிஸ்டரோட வாழ்க்கையை புரட்டி போடும் என்பதுக்கு கிறிஸ் ஸ்டாமர் அவர்களோட வாழ்க்கை தான் உதாரணமா இருக்கு. அதாவது இப்ப நடக்கின்ற பிரச்சனை தான் மிகப்பெரிய ஒரு உதாரணமா இருக்கு. கிறிஸ் ஸ்டாமர் அவர்கள் வீட்டுக்கு போயிட்டா அடுத்ததா சபானா மக்முத் அவர்கள் தான் அந்த பதவிக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த சபானா மக்முத் அவர்களை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இவங்க ஒரு பாகிஸ்தான் வம்சாவளி. ஆனா பிறந்து வளர்ந்ததெல்லாம் இங்கிலாந்துல தான். இவங்க ஆக்ஸ்போர்ட்ல சட்டம் படிச்சு பெரிய வக்கீலா இருந்தவங்க இப்போ இங்கிலாந்தோட ஹோம் செக்ரட்டரி, அதாவது அந்த நாட்டோட போலீஸ் பாதுகாப்பு எல்லாத்தையும் இவங்க தான் கவனிச்சுக்கிறாங்க. சமானா மேல இதுவரைக்கும் எந்த ஒரு ஊழல் புகாருமே இல்லை, எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லை. ரொம்ப நேர்மையான ஒரு பொலிட்டீசியன் என்ற பெயரும் இவருக்கு இருக்கு. ஒருவேளை இவங்க பிரதமரா, அதாவது யூகேவோட பிரைம் மினிஸ்டரா வந்த
இந்த உலக வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இது இருக்கும். ஏனென்றால் ஒரு முஸ்லீம் பெண் ஒரு வல்லரசு நாட்டை ஆடுறாங்க என்பது சாதாரணமான விஷயம் இல்லை. அது யூகேவோட பிரைம் மினிஸ்டராக வந்தால் கண்டிப்பாக உலக அரசியலில் இது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக மாறும். சபானா மக்மூத் இப்ப ஏன் இவ்வளவு ஹாட் ஃபேவரட்டா இருக்காங்கன்ற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு எழும்பும். அதுக்கு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. முதலாவது அவரோட நேர்மை. இந்த எப்ஸ்டீன் விவகாரத்துல ஸ்டாமர் கூட இருந்த பல பேரோட பேர் அடிபட்டது. ஆனா சபானா மக்மூத்தோட எந்த ஒரு பேருமே அடிப்படையில் அந்த அளவுக்கு கிளீன் இமேஜோட அவங்க இருக்காங்க. இரண்டாவது அவரோட சட்ட அறிவு. அவங்க ஒரு டாப் வக்கீலா இருந்தவங்க, அதாவது மிகப்பெரிய ஒரு வக்கீலா இருந்தவங்க. இப்போ இருக்கிற சட்ட சிக்கலை அவங்க சரியா கையாளுவாங்க என்றும் அவங்களோட கட்சியை சேர்ந்த நபர்கள் நம்புறாங்க. மூன்றாவது சமூக நீதி. யூகே இப்போ ஒரு பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியில இருக்கு. ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருந்து வந்த பெண்ணாலதான் மக்களோட கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியும் என்றும் ஒரு பக்கம் பேச்சு ஓடுது. ஆனால் கதை இதோட முடியல. சமானா பிரைம் மினிஸ்டரா வர்றதுக்கு சில சவால்களையும் அவங்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். அவங்களுக்கான சவால்களும் இருக்கு. முதலாவது கட்சிக்குள்ள இருக்கிற போட்டி. கிறிஸ் ஸ்டாமர் அவர்கள் விளங்கினா ஏஞ்சலா ரெய்னர் அல்லது ரிச்சர்ட் ரெய்வியூ போன்ற சீனியர் தலைவர்களும் அந்த இடத்துக்கு போட்டி போடுவாங்க. இரண்டாவது வம்சாவளி அரசியல். ரிஷி சுனாக் அவர்கள் யூகேயோட பிரைம் மினிஸ்டரா மாறினப்போ இங்கிலாந்துல ஒரு பெரிய விவாதமே ஓடிச்சுது. இப்போ சமானா மக்மூத் அவர்கள் ஒரு முஸ்லிம் பெண்மணியா வர்றதை அங்கே இருக்கிற வலதுசாரி அமைப்புகள் கண்டிப்பாக எதிர்ப்பார்கள். கண்டிப்பாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள போறதில்ல. இதற்கான எதிர்ப்புகள் கிளம்பும். இதோட பெரிய ஒரு அரசியல் சூதாட்டமாக தான் மாறப்போகுது. இதே நேரத்தில் மக்களோட மனநிலையை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். லண்டன்ல இருக்கிற தெருக்கல்ல விசாரிச்ச எங்களுக்கு அவங்க எந்த மதம் எந்த இனம்ங்கிறது முக்கியம் இல்லை, இங்க ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி தான் வேணும் என்று நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா யூகேவோட கிராமப்புறங்கள்ல இன்னுமே சிலருக்கு ஈச வம்சம் வழியை பிரதமரா ஏத்துக்கிறதுல தயக்கம் இருக்கு. ஆனா ஒன்றை மட்டும் கவனிச்சிங்கன்னா லேபர் கட்சி இப்போ ரொம்ப இக்கட்டான சூழல்ல இருக்கு. கட்சி காப்பாற்றணும்னா ஒரு புரட்சிகரமான முடிவை எடுத்தே ஆகணும். அதுக்கு சபானா மக்மூத் தான் சரியான சாய்ஸ்ன்னு பல அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஆகவே சபானா மக்மூத் அவர்கள் யூகேவோட அடுத்த பிரைம் மினிஸ்டராக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக தென்படுது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும். இப்போ சபானா மக்மூத் அவர்கள் யூகேவோட பிரைம் மினிஸ்டராக மாறினா முஸ்லிம் நாடுகளோட யூகேவோட உறவுக்கு அது ஒரு பிளஸ் பாயிண்டாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்படி யூகேல இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல ரஷ்யாவில் இருக்கிற ஒரு நபர் இதெல்லாம் பார்த்து சிரிச்சு கொண்டு இருப்பார். அது வேறு யாரும் இல்ல, ரஷ்யாவோட பிரசிடண்ட் ஆகி இருக்கிற புடின் அவர்கள் தான். ஏன் அவர் சிரிக்கிறார் என்ற கேள்வி உங்களுக்கு எழும்பும். யூகேல இந்த அரசியல் இப்படி ஒரு குழப்பமா நடந்து இருக்கிற இந்த நேரத்துல இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக் போட் என்றே சொல்லலாம். இதற்கு 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. இதனை 3 பாயிண்ட்ஸ் மூலம் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும். முதலாவது யூகேவோட கவனம் சிதறல். யூகேவோட பிரைம் மினிஸ்டரா இருக்க கிறிஸ் ஸ்டாமர் அவர்கள் இப்போ உக்ரைனுக்கு 1000 அனுப்புறதை விட தன் பதவியை எப்படி காப்பாற்றலாம் என்பதை பற்றி தான் அதிகமாக யோசிச்சு கொண்டு இருப்பார். வீட்டை காப்பாற்றவே வழி இல்லாம இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்கு சண்டைக்கு எப்படி போக முடியும்? இந்த கேப்பை பயன்படுத்தி ரஷ்யா உக்ரைன்ல இன்னும் வேகமாக அட்டாக் பண்ண ஆரம்பிப்பார்கள். அதாவது இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைனுக்கு அதிகளவான சப்போர்ட் கொடுக்குற முக்கியமான நாடுகள்ல யூகேயும் ஒன்றாக இருக்கு. இப்படி இருக்கிற கிறிஸ் ஸ்டாமர் அவர்கள் யூகேவோட பிரைம் மினிஸ்டராக இருக்கிற கிறிஸ் ஸ்டாமர் அவர்கள் தன்னுடைய பதவியை பாதுகாப்பதிலும் தன்னுடைய பதவியை நிலைநாட்டுவதில் அதிக போக்கஸை செலுத்துறபடியால் உக்ரைனுக்கு உதவி செய்கிறதுல அதிக போக்கஸை அவரால் செலுத்த முடியாது. இதனால அவருக்கு மிகப்பெரிய ஒரு கவன சிதறல் ஏற்படுது. இது ரஷ்யாவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இரண்டாவது பிரித்தாள்ற சூழ்ச்சி. இங்கிலாந்து தான் ரஷ்யாவை எதிர்க்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிற ஒரு நாடு என்று சொல்ல முடியும். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான். இப்போ அங்க பிரதமரே மாறினால், அதாவது பிரைம் மினிஸ்டரே மாறினா அடுத்த வர போற பிரைம் மினிஸ்டர் ரஷ்யா மேல அதிக வேகத்தை காட்டுவாரா என்பது தெரியாது. இது ஐரோப்பிய நாடுகள் மத்தியில ஒரு சின்ன விரிசலை உண்டாக்கும். அது ரஷ்யாவுக்கு ரொம்ப வசதியா போயிடும். மூன்றாவது, அவர்களோட பேர் நாரி போகும். அதாவது எங்களை தப்புன்னு சொல்றீங்களே, உங்க நாட்டு பிரதமரே எப்ஸ்டீன் மாதிரி ஆட்கள் கூட தொடர்பு வச்சிருக்காருன்னு ரஷ்யா உலக நாடுகள் முன்னாடி இங்கிலாந்து அசிங்கப்படுத்துவார்கள். இதோட பெரிய ஒரு புறப்பகண்டா போரா மாறும். இவ்வளவு நாளுமே ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த பிறகு இங்கிலாந்து எப்படி ரஷ்யாவுக்கு எதிராக விமர்சனங்களை முன்வைத்து உலக நாடுகள் மத்தியில் வச்சு அசிங்கப்படுத்துகிற நடவடிக்கையில் ஈடுபட்டார்களோ அதே மாதிரி உலக நாடுகள் முன்னாடி இங்கிலாந்து ரஷ்யா இனி அசிங்கப்படுத்துவதற்கான வாய்ப்பு ரஷ்யாவுக்கு கிடைச்சிருக்கு. சுருக்கமாக சொல்ல போனா இங்கிலாந்துல குழப்பம் வந்தா அது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம். ஸோ மொத்தத்தில் பார்த்தா இங்கிலாந்து அரசியல் இப்போ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி போய்கொண்டு இருக்கு. கிறிஸ் ஸ்டாமர் அவர்கள் தப்பிப்பாரா இல்ல சபானா மக்மூத் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சரித்திரம், அதாவது யூகேவோட பிரைம் மினிஸ்டரா மாறி அது
யூகேவோட முதலாவது முஸ்லீம் பிரைம் மினிஸ்டரா, இந்த உலகத்தினுடைய முதலாவது முஸ்லீம் பிரைம் மினிஸ்டரா அவர் மாறி சாதனை படைப்பாரா? இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபபானா அவர்கள் யூகேவோட பிரைம் மினிஸ்டரா மாறினா கண்டிப்பாக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வயிற்றுல புளியை கரைக்க ஆரம்பிக்கும். அவர்கள் இதனால மேப்பிசா கோவம் அடைவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. கண்டிப்பாக அவர்களுக்கு இது மேற்படி ஒரு மோசுளிப்பை ஏற்படுத்தும். ஆகவே இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு புதிதாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வையுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும். இன்னும் ஒரு புதிய தகவல்கள் உள்ளடங்கிய புதிய வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.